ரீனா, நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உனக்கு நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கல. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். ரொம்ப ரூடா இருந்திருக்கேன் உன்கிட்ட. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு, ஆனா கூட தெரியல ரீனா. உன்னை பெத்தெடுக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ என் வயிற்றுல இருந்தப்போ என்ன செக் பண்ண டாக்டர் சொன்னாங்க, நீ ஓவர் வெயிட்டா இருக்க, காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு. 2 சாய்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒண்ணு, ஏன் உயிரை காப்பாத்தலாம், இல்லைன்னா உன் உயிரை காப்பாத்தலாம். அந்த வயசுல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரீனா. என்னால முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணேன். கோவில் கோவிலா போவேன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிப்பேன். என் அப்பா கூட சொன்னாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உயிரெடுக்க பாக்குறேன்னு. நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதே இல்லை ரீனா. அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நான் நல்லபடியா பெத்தெடுத்தேன். உன்னை என் கையில வாங்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டுட்டு வரேன். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த வயசுல அப்பா சொல்றதையும் வேண்டான்னு சொல்ல முடியல. என்னாலையும் தனியா ஒரு முடிவெடுக்க முடியல. உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை நினைச்சு அழாத நாள் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ரீனா, ஹோல்ட் ஆன் ஃபார் சம் டைம். எப்படியாச்சும் பழச்சு வந்துரு. உனக்கு என்ன அரையணும்னா அரைஞ்சிரு. திரும்ப வந்து என்ன ஏத்துக்கிறியா? ஓகே. இல்ல நீ என்ன விட்டுட்டு போறியா? அதுவும் ஓகே. திரும்ப வந்து உனக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னாலும் எடுத்துறீனா, எனக்கு ஓகே. ஆனா நீ திரும்ப வந்துரு.